குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சீனந்தல் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மடாதிபதி. இவர் சீனந்தல் கிராமம் திருவண்ணாமலையிலேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில். ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த மன்னன் திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள காராம் பசுவை 2 வெட்டிடுறான். கார்த்திகை தீபத் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற காலம். இந்த பசுவை உயிர்ப்பிக்கிறோன்னு 5 மடாதிபதிகளுக்கு சொல்கிறான். அந்த 5 மடாதிபதிகள் சிவன் முன்னால் பிரார்த்தனை பண்ணுறாங்க. சிவன் வேறு ஒரு இடத்திற்கு அவர்களை அனுப்புகிறார், சீனந்தல் கிராமத்திற்கு. போய் அவரை பாரு, அவர் தான் செய்வார் அப்படிங்கிறார். இவங்க அத்தனை பேரும் புறப்பட்டு சீனந்தல் கிராமத்துக்கு வராங்க. சீனந்தல் கிராமத்தில் மிருகண்டு நதி கரையோரமாக அன்றைய தினம் தனது அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் உட்கார்ந்துருக்கார். அப்போ அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 14 வயசா. இந்த துறவிக்கு பக்கத்தில் சீடர்கள் காணப்படுவது போல 2 புலி இருக்கான். புலின்னா நிஜ புலி, டைகர். 2 புலி இருக்கு. இவங்க பார்க்குறாங்க. யாரு? இந்த 5 மடாதிபதிகளும் திருவண்ணாமலையிலேருந்து போன பக்தர்களும் பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, இந்த சின்ன பையன் எப்படி சரி பண்ண முடியும்? இந்த காராம் பசுவை திரும்ப உயிர் பெற செய்ய முடியும்? நம்மளாலேயே முடியலையே அப்படின்னு அந்த 14 வயசு பையனை பார்த்து, யாரு நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, இந்த மகான், அவர் தான் அவர் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். அப்படி நினைக்கிறப்ப அந்த 2 புலியும் உருமுறதான். 2 புலியும் உருமுகிற போது சுவாமிகளுக்கு தெரியறது, 14 வயசானாலும் அவருக்கு தெரியறது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவருக்கு தவசக்தி இருக்கா? அந்த பசுவை தலையும் உடம்பையும் இணைக்க முடியுமா? இவருக்கு அந்த அளவுக்கு தவபலன் இருக்கான்னு நினைக்கிறாங்க. இதை நிரூபிக்கிறார் சுவாமிகள். எப்படி? அந்த புலி உருவினோன்ன தனது தவசக்தியால் அந்த 2 புலிகளையும் புலி தோள்களாக மாற்றுகிறார். புலி மறைஞ்சு போச்சு, கீழே ஆசனம் வந்துடுது. அப்போத்தான் தெரியுது இந்த 5 மடாலய பீடாதிபதிகளுக்கும் இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. இறைவன் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான், அண்ணாமலையான் சரியாகத்தான் அடையாளம் காட்டியிருக்கிறான்னு இவற்ற விஷயத்தை சொல்றாங்க. சரி, அப்படியா? வாங்க போகலாம். 14 வயசு துறவி இந்த சிவரர் வர்ற வழியில் ஒரு இடத்துல புல்லு, மாடுகள்லாம் புல்லு மேயும் பார்த்தீங்களா, அந்த புல்லு நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த புல்லை கொஞ்சம் பறிச்சுக்கிறார். யாரு? வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். அந்த புல்லை பறிச்சுன்னு வராங்க, கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த மகான் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் அந்த கோவிலை நெருங்குகிற போதே எந்த அளவுக்கு அந்த சுவாமிகளுக்கு தவ வலிமை பாருங்க. இவர் கோவிலுக்குள்ள இன்னும் நுழையலை, கோவில் வாசல் கிட்ட வந்திருக்கார், உள்ள நுழைய போறார். அந்த சமயம் அந்த காராம்பசுடைய தலையும் உடம்பும் ஒன்று சேர்றது. உள்ள வரவே இல்லை, 2 ஒன்று சேருது. ஜனங்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க. அந்த மன்னன் ஆச்சரியமா பார்க்கறான். அந்நிய மதத்தை சார்ந்த மன்னன் ஆச்சரியமாக பார்க்கிறான். உள்ள சுவாமிகள் வந்துட்டார். நேரா அருணாச்சலேஸ்வரர் கிட்ட போறார். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அவரை பிரார்த்தனை பண்றார். அங்கிருந்து நேர காராம்பசு கிட்ட வர்றார். காராம்பசுவுடைய தலையும் உடலும் இணைந்து விட்டதே தவிர உடம்புல அசைவில்லை, உடம்புல அசைவில்லை. இவர் என்ன பண்றாராம்? ஒரு குச்சியை கொண்டு வர்றார். கையில் குச்சி வச்சிருக்கார், ஒரு கோல் வச்சிருக்கார். அந்த கோலால் அந்த பசு மேல அடிக்கிறார். பசு மேல அடிச்சோன்னு விழுக்குன்னு எழுந்திருச்சு நிற்கிறது. பசு எழுந்திருச்சு நிற்கிறது, உயிர் பெற்று விட்டது. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. நமச்சிவாய நமச்சிவாயங்கிறாங்க, அண்ணாமலையானே அண்ணாமலையேனுங்கிறாங்க. ராஜா பார்க்கறான் ஆச்சரியத்தோட. தான் கொண்டு வந்த பில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புல்லை பசுவுக்கு கொடுக்குறான். பசுவுக்கு கொடுக்கிறார் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். அந்த பில்லை சாப்பிட்றது. கொஞ்ச நேரத்தில் அதனோட குட்டி
கன்றுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாலை குடிக்கிறது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகானுக்கு இத்தனை தபோபலனா, இத்தனை ஆற்றலா, இறந்து போன இந்த காராம் பசுவையே உயிர் பெறச் செய்து விட்டாரேன்னு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.